இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. நேற்று தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் முழுமையாக வந்துடுச்சு. 108 இடங்களில் தாவேகா முன்னிலையில் பெற்று முதல் கட்சியாக இருக்காங்க. திமுக படுதோல்வி சந்திச்சிருக்கு. அதிமுக 3ஆம் இடம், பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. கேரளாவோட அரசியலும் பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. மேற்கு வங்காளம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் வணக்கண்ணே. வணக்கம். ஒரு முடியாக தேர்தல் முடிவுகள் வந்துருச்சுண்ணே. 108 தொகுதியோட தாவேகா முதல் பிரத்யேக கட்சியாக என்ன சொல்லுவோம்னா முன்னுரிமை கட்சியாக வந்திருக்காங்க. முதல் கட்சியாக வந்திருக்காங்க. முதல் தேர்தல், 2 வருட அனுபவம். நம்ம பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தோம். ஆனால் மிகப்பெரிய லெவலில் ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்காரு. வாக்கு சதவீதம் 34% வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காப்புல. ஒரு வாக்கு சதவீத டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்னென்னா, அங்கே என்டிஆர் அவர் வாங்கின வாக்கு சதவீதத்துக்கு அடுத்தது இவர் தான் பெரிய வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரும் ஒரு பெரிய பேச்சும் பேசப்படுது. அதுக்கு அடுத்து தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வாக்கு சதவீதமும் இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த வெற்றியை? யாரும் கணிக்க முடியாத ஒரு கணிப்பு அப்படின்றது அந்த தேர்தல். பலரும் அதிகமான வாக்குகள் வாங்குவார், ஓட்டுகளை பிரிப்பார், ஆனால் சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்றதான் எல்லாருடைய இது வந்தது. சிறுபான்மை மக்கள் வாக்குகளை திமுகவிடமிருந்து பிரிப்பார் அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது. அதிமுக எதிர்கட்சின்றதுனால பெரிய அளவில் அவங்கள்ட்ட பிரிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அதிமுக அதோடைய கெயின் அனுபவிக்கும் அப்படின்னு. ஆனால் நேற்றுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இவர் 2 பேர்ட்டையுமே பிரிச்சிருக்காரு. ஒரு இடத்துல 1 லட்சம் ஓட்டு, எல்லா இடத்துலையுமே நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வாக்கு வித்தியாசமும் அதிகம், நல்ல வித்தியாசம். ஒரு ஓட்டில் ஜெயிச்சவரும் இருக்கார், கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்கி ஜெயிச்சவரும் இருக்காங்க. 91,000 வாக்கு வித்தியாசம். அதனால் இந்த அளவுக்கு பெரிய கருப்பன், அமைச்சர் பெரிய கருப்பன் திருப்பத்தூரில் 1 ஓட்டு வித்தியாசம், 1 ஓட்டில் தோற்று போயிட்டார். அதே மாதிரி சில இடங்களில் யார் இப்போ கோயில்பட்டி அதிமுகவுடைய கோட்டை, அதிமுக அமமுக கோட்டை, அங்கே தாவேகா ஜெயிக்குது. அப்போ 2 பேர் ஓட்டையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. டெல்டா இவங்க ஓட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பூண்டி கலைவாணன் தப்பிக்கிறாரு, துரை சந்திரசேகர் தப்பிக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. மதுரை மாவட்டம் முழுதுமாகவே அங்கே அடிச்சு தடுக்கிறாங்க. பல மாவட்டங்களில் இவங்க ஒரு 7 மாவட்டத்தில் தாவேகா கால் பதிக்க முடியல, 0. 7 மாவட்டத்தில் டிஎம்கே 0, 10 மாவட்டத்தில் என்னமோ ஏடிஎம்கே 0, இந்த மாதிரியும் இருக்குது. அதனால் மக்கள் பிரித்து கொடுத்துட்டாங்க, இந்த வச்சுக்கோ. அதனால் இது தாவேகாக்கு வெற்றி. ஃபஸ்ட் டைம் வர்றவங்க 109, 108 சீட்டுன்றது பெரிய வெற்றி. யாரும் எதிர்பார்க்காது, அவங்களே எதிர்பார்க்காது. ஆனால் பெரும்பான்மைக்கு 10 தொகுதிகளை கம்மியாக, 11 தொகுதிகளை கம்மியாக கொடுத்ததுனால சிக்கலில் இருக்கிறாங்க தாவேகா. அதனால் இந்த வெற்றி ஏதோ டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க அது முதல்வரும் தலைவரும் பொதுச்செயலாளரும் தோற்று போயிட்டாங்க. துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஜெயிச்சிருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஒரு 57 தொகுதிகள். வாக்கு சதவீதம் பார்த்தா ஒரு 3-4% மேலே இது. அதே 26 திமுக தக்க வச்சிருக்கு. அதே தரும். அதிமுக 47, அதிமுக கூட்டணி 53. அப்போ திமுக 59, திமுக கூட்டணி 73. இதில் 110 தொகுதிகளில் ஏடிஎம்கேக்கு டெபாசிட்டே போச்சு. ஏன்னா அவ்வளோ வாக்குகளை தாவேகா அவங்கள்ட்ட எடுத்திருக்காங்க. 50,000 வாக்குகள் ஜெயிச்சிருந்தா 18,000 வாக்குகளாக போயிடுறாங்க. 32,000 வாக்குகள், அது ஒன்று. எஸ்ஐஆர் டிஎம்கேவை பல இடங்களில் காலி பண்ணுது, குறிப்பாக கொளத்தூரில். போன தடவை முதல்வர் பெற்ற வாக்குகளும் இந்த தடவை பெற்ற வாக்குகளும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டு. அந்த வாக்குகள்லாம் விஎஸ் பாபு போய்தானா இல்லை, அது வகையில் என்னாச்சு, அப்போ என்ன ஆச்சுன்றது அது அந்த மாதிரி. அதனால் இந்த தேர்தல் எல்லாருக்குமே ஒரு சரிசமமாக, அதே 22% ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் அவங்க ஓட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது வச்சுருக்காங்க. இவர் 35 போயிட்டார், நெருக்கி 35 போயிட்டார். அப்போ இவர் முதன்மை கட்சியாக தமிழகத்தில் பெரிய கட்சியாக தாவேகா வளர்ந்து விட்டது. அப்போ இதுதான் இந்த இதை பார்க்கணும். ஓகே, 26, 35, 22 மற்றதெல்லாம் கூட்டணி கட்சிகள், அவங்கவுங்க பர்சன்டேஜ் இனிமேல் வெளியே வரும். பாஜக 2024 தனித்து போட்டிட்டு 11% பெற்ற பாஜக இந்த தடவை மிக 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 குறைஞ்சு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் சரிபாதி வாக்குகளை இழந்துச்சு. இப்போ 10,000னா 5,000,
15,000னா 7,000 இப்படி போய் 3%, 4%, 3 பக்கத்தில் 4% பக்கத்தில் 3.85 நிமிஷம் 3.85%. அப்படி பார்த்தா பாதிக்கு மேலே போயிடுச்சு நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி தான் இன்றைக்கி முடிவுகள் வந்திருக்கு. இப்போ நான் ரொம்ப வரவேற்கிறது என்னென்னா, சின்ன சின்ன கட்சிகளுக்கு பவர். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 2006 தான் அந்த மாதிரி இருந்தது. அப்போவும் ஒரு கட்சி இருந்தாலே போதும், மற்ற கட்சிகள் தேவையில்லைன்ற நிலைமையில தான் திமுக ஜெயிச்சது. அத்தனையும் திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்தது, வெளியே இல்லை. அதான் கூட்டணியோட அந்த தேர்தல் செஞ்சாங்க அந்த கூட்டணி. இன்னைக்கு கூட்டணிக்கு வெளியே தான் இருக்குது, தனித்து தான் இவங்க 108. அதில் ஒன்று இது ராஜினாமா பண்ணால் 107 சபாநாயகருக்கு ஒன்று போயிட்டா 106. அப்போ 12 தொகுதிக்கு 12 எம்எல்ஏக்கள் கட்டாயம் தேவை. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் 6, இது ஒரு 5, காங்கிரஸ் 11. வேற யாராவது அந்த இதுலேருந்து வந்தாங்கன்னா தேமுதிக 1, தேமுதிக 1, தேமுதிகலாம் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்க டிமாண்டே பயங்கரமாக இருக்கும். நிதி அமைச்சர் கொடுக்குறியான்னு வாங்க. ஓ சாரி, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துருன்னு வாங்க. நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும் வாங்க. ஸோ சாரி. அதனால் இன்னொன்று என்னென்னவோ பேசுவாங்க அவங்க மாட்டில். ஆமாம். அதனால் அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் சொல்ல முடியாது, எதை தின்னால் பெற்று தெரியுன்ற மாதிரி கதை தரேன். இன்றைக்கி எதை யாரையாவது கூட்டி சேர்த்துக்கணும். அப்படி நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தானா மீதி இந்த சைடு இருக்கிறது பாமக சைடில் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பாமக வந்தால் விசிக்கு அந்த இடத்துல இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் எல்லா காலத்துலையும் பொருந்துமாங்க. ஒரு அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். வேணால் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு போங்க, அவங்க அமைச்சர்கள் இருக்கட்டும். கூட்டணி அமைச்சரவைன்றது அப்படி தான் இருக்கும். தேசிய முன்னணி எப்படி இருந்தது? இடதுசாரிகளும் ஆதரிச்சாங்க, பாஜக ஆட்சியில் இருந்தது, அத்வானியும் வாஜ்பாயும் அமைச்சர்களாக இருந்தாங்க, இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க, பிபி சிங் பிரதமராக இருந்தார். ஒரு அரசு நடத்தணும்னா அப்படி தான் கொண்டு போகணும். இன்னொன்று, இப்போ யார் போனாலும் அவங்களுக்கு லாபம் போகிறவங்களுக்கு. உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி 1 மாநகராட்சின்னு கேட்டு வாங்கிக்கலாம். காங்கிரஸ்லாம் அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் அது எல்லாருக்குமே லாபம். இது எல்லாம் நடந்துச்சுன்னா 2 பெரிய கட்சிகளுமே பிரச்சனையில் சிக்கும். என்டிஏலேருந்து பாமக வெளியே வந்தால் என்டிஏ கொஞ்சம் வலுவிழக்கும். இங்கே மொத்தமாக வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ வெளியே வர 6லேருந்து 60 ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஆகிடுவார். எல்லாம் போய் நேக்கிறன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி அவர் திமுக மட்டும் இருக்கும். முஸ்லீம் லீக் கட்சி இவங்களாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மதிமுக வச்சுட்டு என்ன பண்ணுறது? மதிமுக திமுக தானே. அவரும் பார்ப்பார், நம்மவும் போயிடலாமா? போகலாம், ஆனால் கட்சி தடை சட்டம் வந்துடும், சின்ன அங்கத்து சின்னம்ல. அதனால் அவரும் முடியாது. அப்போது இவர்களுக்கு ஜாக்பாட். ஆனால் திமுக தனித்து விடப்படும். அடுத்து உள்ளாட்சியோ பார்லிமெண்ட் எலெக்ஷனோ போகும்போது என்டிஏ ப்ளஸ்ஸு இவங்க ஏதாவது பேர் வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, இவங்க இருப்பாங்க. திமுக 3வது இடத்துக்கு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ இந்த ஓட் பர்சன்டேஜும் குறையும். பார்லிமெண்ட் வரும்போது அது வேறு. ஆமாம். இதெல்லாம் இப்போது நம்ம இவர் திமுக தலைவர் மேலேயும் உதயநிதி மேலேயும் விழுகின்ற சிக்கல் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகக்குள்ளே பரந்தாமன் பப்ளிக்காக போட்டார், சேகர் பாபு தலைவர் எப்படிப்பட்ட தலைவர், அவரை தோக்கடிச்சிட்டே அப்படின்னு போட்டார். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு வெடிக்குதுன்னா கொதிநிலைக்கு எல்லாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் களையெடுப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பண்ணலன்னா, அவர்கிட்டயே ஒரு மாற்றம் கொண்டு வரலன்னா திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. காலமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு அறிவாலயத்தில் வைகோ அவர்களாகட்டும், விசிக தலைவர் அண்ணன் திருமாவர்களாகட்டும், கம்யூனிஸ்ட் இரு தலைவர்களாகட்டும் எல்லாரும் போய் சந்தித்து பேசியிருக்காங்க. காங்கிரஸும் எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் போயிட்டு இருக்காங்கிற ஒரு நியூஸ் இப்போ பிரேக்கிங்கில் போட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சம்பிரதாய சந்திப்பா அல்லது எப்படிப்பட்ட சந்திப்பா? இப்போ சந்திச்சுட்டு இங்கே ஒரு கூட்டணிக்கு நான் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான அறிகுறியா? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் விரும்பிய கூட்டணி ஆட்சின்றதை 10 வருஷமாக நான் விரும்பினேன், கோரிக்கையாக இருந்தது, அதை இப்போ கொடுத்துட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா கூட்டணி ஆட்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். 2வது, நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு தெரியும். சரி, இவங்க எல்லாருமே காலை வாட்டாங்க, திடீர்னு அதிமுக வெளியில இருந்து ஆதரவுன்னு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியுங்களா? பெரிய ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமாண்ணே? ஆமாம், பாஜக கழட்டி விட்டு வெளில இருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க வச்சு ஸ்வீப் அடிக்கலாம்னா நாளைக்கு யார் முதலமைச்சர் தான் சிக்கல் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதனால் எது வேணால் நடக்கலாம் அரசியலில். அந்த இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏன் உள்ளே போகக்கூடாதுன்னு மக்கள் நல கூட்டணி யோசிக்கணும். இப்போ நாங்கள் மக்கள் நல கூட்டணி சேர்ந்து ஆலோசித்து தான் முடிவு எடுப்போம்னு இன்றைக்கி சொல்கிறாரு திருமாவளவன்.
இதுக்கு முன்னாடி எப்போது சொல்லி பார்த்துருக்கீங்களா? என்றைக்குமே கிடையாது. சாம்சங்கில் மட்டும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டாங்க. அப்படியே போய் நன்றி சொன்னாங்க. அதனால் இப்போ அந்த முடிவை முந்திக்கிட்டு சொல்கிறாரு திருமாவளவன். நான் விரும்பியதுன்னு சொல்கிறாரு. இது பற்றி இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லைன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு அழைப்பு அதை பற்றி வரவில்லை, வந்தால் யோசிப்போம் சண்முகம் சொல்கிறாரு. அதையே வீரபாண்டியன்னு சொல்கிறாரு. இவங்களுக்குன்னா கசகுதா? 6 தொகுதிகள் அழகாக போகலாம். தாவேக்காவை வாழ்நாள் பூரா திட்ட வன்னியரசு தாவேக்கா அமைச்சராக கூட ஆகலாம். நேற்று கூட திட்டிருக்காரு. தான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. நிலமை தெரியாமல் திட்டுறாரு. ஆமாம், அது வேற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நாங்கள் நல்லா கட்டின வீடு, சமூக நீதியோடு சேர்ந்து கட்டின வீடு, புயல் வந்து தாக்கிட்டே அடிக்கணும். நல்லா மேலே கட்டினீங்க, எல்லாம் தெர்மாக்கோல் வச்சு கட்டினா அஸ்தி வேற வரும்ல. அந்த மாதிரி வீடுனா செங்கல் ஜல்லி அதெல்லாம் போட்டு கட்டணும். தெர்மாக்கோல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா காற்று அசிஞ்சா கூட தான் செய்யும். இன்னொரு பக்கம் இன்றைக்கி பேசும்போது அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லும்போது, திருமணம் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். மதசார்பற்ற அணியாக நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், எது வந்து உள்ளே வரக்கூடாது, சனாதனம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கு மக்கள் வந்து சரியான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அது சைட்லேருந்து யார் வந்தாலுமே வந்து அதை நாங்கள் வன்மையாக வந்து மக்கள் கண்டிச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இவங்க மட்டும் வாழ வச்சிட்டாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குண்ணே. அப்படி இருக்கும்போது பாமக அந்த கூட்டணிலேருந்து வெளியே வர்றதுக்கு திருமணம் எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கண்டிப்பான முறையில் விஜய் அவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நேற்று கூட ஒருத்தர் பேசுகிறாரு, மதசார்பற்ற அணியிலேருந்து பாமக வரதை விரும்ப மாட்டார் இதயான்னு ஒருத்தர். அதே நேரம் அதிமுக உடைக்கலாம் அப்படின்னு பேசுகிறாரு. அது எப்படி 2 அது எப்படி இத்தனை பங்கு இப்படி 3ல் 2 பங்கு உடைச்சாதான் கட்சி தான் தெரியுது. அவருக்கு தெரியலையா? அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கும் குணாவுக்கும் தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு? 16 பேரை கொண்டு வந்தால் அது எப்படி பண்ண முடியும்? கட்சி தான் கட்சி உடையன்றாரு. அது எப்படி போகணும்னு அவரும் கேட்கல. இவங்க எல்லாருக்குமே இன்னும் திமுக ஆட்சியில் இருக்க நினச்சிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு பண்ணுறாங்க. அதனால் கட்சி தாவல் தடை சட்டம்லாம் மீறி கொண்டு வரணும். 32 பேர் வேணும். ஆமாம், அதிமுக 32 பேர் வரும். அது எப்படி நடக்கும்? அதனால் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் இப்போ கொடுத்துட்டார், லெட்டர் கொடுத்துட்டாரு. ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருவாங்க, பதவி ஏற்றுருவார். அதுக்கப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்கணும். 2 வாரம் டைம் கேட்டிருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. வழக்கமாக கொடுக்குறதாங்க. 2 வாரம் இல்லை 10 நாள் இல்லை 1 வாரத்தில் நிரூபிங்கன்னுவாங்க. அது கவர்னருடைய இஷ்டம். அதனால் அவர் சொன்ன அந்த பீரியடுக்குள்ளே இவர் நிரூபிக்கணும். ஆனால் இவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலுக்குள்ளே மாற்ற மாதிரி இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்ச அரசாங்கம் இருக்க வாய்ப்பு இருக்குமா? அது அவங்க திறமையை பொறுத்துங்க. அவர் ஏன்னா நம்ம பார்க்குறோம், விசிகாவோட கொள்கைகள் வேறு, கம்யூனிஸ்டுகளோட தோழர்களோட இது வேறு, காங்கிரஸ் வித்தியாசம், பாமக ரொம்ப ரொம்ப வித்தியாசம். எப்படி அமையுது கூட்டணி? விஜய் யாராவது கணிச்சோமா இப்படி வருவாங்க ஜெயிப்பாங்கன்னு? அதே மாதிரி தான் இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகுறாரு. ஏன்னா அது தேர்தலில் கணிக்க முடியாது. ஆனால் இது தலைவர்கள் இல்லை, இந்த தலைவர்களோட செயல்பாடுகள் நம்ம கணிச்சிருக்கோம்ல. அது ஆட்சியை கொண்டு போகணும்னு எல்லாருக்குமே அந்த ஒரு அக்கறை இருக்கும்ல. அதோட இவர் அரவணைச்சு கொண்டு போனாருன்னா அமைச்சர்கள் கேட்ட அமைச்சர்கள் கொடுக்கறது, அவர்களுக்கான செஞ்சு கொடுக்கறது, ப்ளஸ்ஸு ஆட்சியில் வந்து கரெக்டாக நடக்கணுன்றத விஜய் இறங்கி பண்ணாருன்னா கொண்டு போகலாம்ல. கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறது 106னா 12 பத்தாது. ஆமாம், 12ன்றது 118க்கு வரும். 120 கோச்சிக்கிட்டு போய் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு போயிட்டாருன்னா ஆட்சிக்கு வரும். அவ்வளோ எனக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம். முக்கியமான இதில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பெருச்சிக்கலாம். அன்னைக்கு வந்து ஆட்சி கவுந்துடும். அந்த மாதிரி போச்சுன்னா முடிஞ்சது கதை. அப்போ 118 நம்ப முடியாது. ஒரு 125 கிட்ட வச்சுக்கணும். அதுக்கு பாமக அதெல்லாம் தேவை. 2வது கொஞ்சம் அதிமுக இவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி பண்ணிக்கணும். அவர்கள் தலைவர்கள் மட்டத்தில் பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும். 2 எதிர்கட்சியை வச்சுக்கலாம் சமாளிக்க முடியாது. திமுக விருதுன்னு முடிவு பண்ணார், வந்துட்டார். அதிமுகவும் அதில் அடி வாங்கிடுச்சு. ஆனாலும் மற்றவரோட கொஞ்சம் அனுசரித்து போகிற நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து ஒரு நல்ல இதை கொண்டு போவோம். மத்திய அரசோட இணக்கமாக போய் அதுதான் என்னோட கேள்வி. அடுத்து இருந்து காங்கிரஸ் ஒரு பக்கம், இந்த சைடு அண்ணன் திருமா, கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வச்சு ஒரு கூட்டணி ஆட்சி இருந்ததுன்னா மத்திய அரசோட எப்படி இணக்கமாக போக வாய்ப்பு இருக்கும்னு? அவங்கள்னா ஒரு மைனாரிட்டி தானே, ஒரு 10 பேர் ஆட்சி இது பண்ணுறாங்க. இவர் மத்திய அரசோட இணங்கி போய் நிதியை வாங்குற வழியை பார்க்கணும். என்ன பிரச்சனை அவருக்கு? அவர் முன்னாடி இருக்க சவால் என்னென்னா, இப்போ புதிய கல்விக் கொள்கை வருது, இவங்க எதிர்ப்பாங்க அமுல்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நேற்று யூபியில் வந்து ஆர்டரே போட்டாங்க. அங்கே வந்து சிபிஎஸ்சிலையும் சரி, அங்கே உள்ள பாடத்திட்டங்கள்லையும் சரி, சவுத் லாங்குவேஜ் எல்லாமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஆசிரியர்களும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க.
ஆனால் இங்கே பாருங்க, இங்கேருந்து நம்ம சொல்லி யூபியை பாருங்க, இப்போ யூபியில் அங்கே அடாப்டே பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் முன்னாடி இருக்கிற சவால். பல விஷயங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய இது, இவங்க நாட்டில் எனக்கு என்ன நாங்கள் எதிர்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் மீறி தான் ஒரு ஆட்சி நடத்தணும். பெரிய சிக்கல்லாம் வரும். ஏன்னா நிதி தேவை. அது ஒன்று. அதுக்கப்புறம் இவர் சொன்ன அந்த வாக்குறுதிகளில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய சிக்கல் வரும். அப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சவால். 2500 உரிமை தொகையினால் உங்களுக்கு 2.25 கோடி குடும்பம்னா 48,000 கோடி ரூபாட்ட வரும். ஆமாம். அது உங்களுக்கு 4,000 சில்லரை கோடி வரும். அது ஒவ்வொரு மாதமும் பெரிய பாடன். அப்போ இதை வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் இது இல்லாமல் அவர் குடும்ப பெண்களுக்கு 60 வயதுக்கு உட்பட்டவர்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. ஏன் வரமாட்டேன்னு நினச்சி கொடுத்தாருன்னு தெரில. அப்போ அது வந்து ஒரு வீட்டில் 2 பெண்கள் 3 பெண்கள் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா போயிடும். தாய்மாமன் சீர்லாம் அது ரொம்ப பெருசாலாம் அதாவது அது அப்ளை பண்ணி வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய நிதியெலாம் ஒதுக்க தேவையில்லை. இதுதான் பெரிய நிதி. இது 6 சிலிண்டரு. கல்வி கடன் ரத்தம் பெருசாக கிடையாது, பாதிப்பு வராது. 6 சிலிண்டர்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை குடும்பம். 2 கோடி குடும்பம், 6 சிலிண்டரு கணக்கு போட்டுங்க. வருஷம் பூரா இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது முக்கியமானதாச்சு, இதெல்லாம் வந்து நிதி இழப்பை ஏற்படும். ஏற்கனவே கடன் வட்டி மத்திய அரசு நல்லா பகைச்சி வச்சுருக்காங்க. அப்போ இவர் வந்தவொடனே போய் மத்திய அரசோட இணக்கமாக போகணும். இது வரைக்கும் இவர் ஒன்றும் மத்திய அரசெல்லாம் பெருசாக இதெல்லாம் பேசலை, திட்டல. அவர் திமுக விமர்சனம் பண்ணி தான் வந்திருக்காரு. அதனால் மத்திய அரசோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஒரே பிரச்சனை, ஊவா முள்ளு மாதிரி இவங்க உட்காந்துன்னு 5 பேர் இருப்பாங்க, இவங்க உட்காந்துட்டு மிரட்டிகிட்டு இருப்பாங்க. நீட்டுக்கு இது பண்ணக்கூடாது, புதிய கல்விகள் வரக்கூடாது, அது இதுன்னு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு வேண்டிய சலுகை கொடுத்துட்டு கூட்டணி முடிவெடுக்கிறது. நான் 106 பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் இவர் கொண்டு போகணும். அதெல்லாம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிதி இழப்புனா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் உடனே கட் பண்ணிடணும். பண்ணிட்டாருன்னா பெரிய அளவுக்கு குடிமகன்களுடைய மரியாதை கிடைச்சிடும். அது மிகப்பெரிய செல்வாக்கு. அதே மாதிரி டாஸ்மாக் வருமானம் அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி மாதிரி வீணாகுது. அப்போ அதை ஒருமுகப்படுத்தி டாஸ்மாக் வருமானத்தை கவர்மெண்ட் வர மாதிரி பண்ணணும். இப்போ வந்து மாற்று பொருளாதாரத்தை சிந்திக்கணும். பாதி போகுது. அது மொத்தமாக டாஸ்மாக் மூலிமா வருமானம்னா இன்றைக்கி வர்ற 48,000 கோடின்றது 60,000 கோடி 70,000 கோடின்னு வந்துடும். உங்களுக்கு தான் லாபம். அப்போ அந்த ஒழுகல்களை அந்த இதை லீக்கேஜை சரி பண்ணணும். பாட்டிலுக்கு 10 ரூபாவை விட்டுறணும். பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி இதை நாங்கள் கையில் எடுத்துக்கணும் யாராவது எடுத்தாங்கன்னா 10ஓட 11 அதோட நீங்கள் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு முழு ஆதரவு மக்கள் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் நல்லா பண்ணிங்கன்னா 140 எம்எல்ஏன்னா சாதாரணமாக நீங்கள் தனியாகவே வரலாம். அதுவும் இப்போ கூட்டணி வந்துச்சுன்னா நல்லா பண்ணிட்டு சந்திச்சிங்கன்னா 200 இடத்த பிடிக்கலாம். ஆமாம், எல்லோரும் வாஷ் அவுட் ஆவாங்க. இப்போ அதை நோக்கி தான் விஜய் நகரணும். அப்போது டாஸ்மாகில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணணும். QR கோடு முறை கொண்டு வரணும், முறையாக பண்ணணும். அதுக்கு பிறகு டெண்டரில் இந்த கமிஷனு இந்த மாதிரி வீணாக போகிற பணங்கள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அதை சரி பண்ணால் அதில் பெரிய தொகை அரசுக்கு நிதியாக உள்ள வாய்க்கும். நீங்கள் டெண்டரு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த லீக்கேஜ் வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அரசுக்கு வர வேண்டிய வருவாய் போகும். 4வது இப்போ அருண்ராஜ் வர்றாருன்னா லீக்கேஜ் அமௌண்ட்டை அவர் லாக் பண்ணணும், சரி பண்ணணும். எங்கெங்கே லீக்கேஜ் பணம் இருக்குதோ எல்லாத்தையும் லாக் பண்ணணும். தேவையற்ற இந்த இதே கூட சொல்லிடலாம், 2 வருஷத்துக்கு நான் தமிழகத்தை சரி பண்ண போகிறேன், தயவுசெய்து உங்களுக்கு தர மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா அப்படியே தொடரும். நான் 2 வருஷத்தில் நிதியை சரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் சொன்னபடி 2,500 கொடுக்குறேன்னு நேர்மையாக சொல்லிட்டு கொண்டு போகலாம். இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு நிதி எதுலாம் பண்ண முடியாது. அந்த நேர்மையாக கொண்டு போனாருன்னா போதும். அதற்கு பிறகு மின்சாரம் தமிழக அரசே தயாரிக்கிற வேலையை பண்ணணும். ஆமாம், 200 யூனிட் வரை ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நடந்து அது வந்து அதை கட் பண்ணிவிட்டு மாதந்தோறும் மின் கட்டணம்னு அவர் கொண்டு வந்தாருன்னா ஏற்கனவே இருக்கிற 100 யூனிட்டு மாதந்தோறும் மின் கட்டணம்னா இவரை பாதிக்காது. அது ஒரு இது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் பேச்சை கேட்டாலும் முட்டுசம் தான். அதனால் மக்களுக்கான விஷயத்தை எப்படி செய்யணுன்ற ஒரு பக்கம், அதிகாரிகள் சொல்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது ஒரு பக்கம், 2த்தையும் சேர்த்து பண்ணுறது இது பண்ணணும்.
அது ரொம்ப முக்கியம். முக்கியம். சண்முகம்னு ஒரு தலைமை செயலாளர் இருந்தார். அவர் இப்போ எடப்பாடிகிட்ட இருக்காரு. அவர் எப்படியாவது தூக்கின்னு வந்து வச்சுக்கிங்க, வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருப்பார் அவர். அது மாதிரி எக்ஸ்பர்ட்டுகள் நல்ல நல்ல ஆள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலு. காவல்துறையில் மனிதாபிமானம் கொண்ட அதிகாரிகள் பலர் இருந்திருக்காங்க. அவங்கள ஏதாவது ஆலோசனை வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஷோ காட்டுறவங்க அவங்க இவங்கன்னு ஏதாவது வச்சிங்கன்னா, நான் ரொம்ப சொல்ல வேண்டியது விஜய்க்கு, உங்களை பயன்படுத்திக்கிட்டு இப்போ கிரீடம்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒரு ரவுடி பையனை போட்டு இவர் அடிச்சு போட்டுருவார், அஜித். அதுக்கப்புறம் விவேக் அஜித் மச்சான்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லிட்டு ஒரு இவரை கூப்பிட்டுங்க, அந்த மலையாள நடிகர் இருக்கார், செத்து போயிட்டார், அனிஃபா கூட கூப்பிட்டுக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணிட்டு இருப்பாப்புல, பேரை கெடுத்து வச்சுட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி நாங்கள் தான் விஜய்க்கு எல்லாம்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே இந்த வேலை நடக்கும். கிளம்பிடும். டீம் விவேக்குகளும் அனிஃபாக்களும் கிளம்பிடுவார்கள். அப்போ அதெல்லாம் கண்காணித்து பண்ணுற வேலையை பண்ணணும். எல்லாவற்றிற்கும் மேலே அவர் இந்த உளவுத்துறையை சரியாக பயன்படுத்தணும். உளவுத்துறைக்கு சரியான அதிகாரி போடணும். ஆல் இஸ் வெல் சார், சூப்பர் சார்னா இல்லை. டெய்லி விஜய் அவர் அதை இது பண்ணுவார், சொல்லியிருக்காங்க என்கிட்ட. எல்லாவற்றையும் பார்த்துருவார், இந்த பேப்பர் எல்லாம். அவருக்கு கோபம் வரதுனால பேட்டி கொடுக்க மாட்டார், மற்றபடி எல்லாத்தையும் கண்காணிப்பார். அவருடைய மீட்டிங்கே நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் தப்பிக்க முடியாது. உளவுத்துறையை கையாளுவதில் ஜெயலலிதா மாதிரி இருக்கும். சமூக நீதி திட்டங்களை கையாளுவதில் கருணாநிதி மாதிரி இருக்கும். கட்சிக்காரங்களை அரவணைக்கிறதுல அண்ணாதுரை மாதிரி இருக்கும். பொதுமக்களை ரீச் பண்ணுறதுல எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா அவருக்கு ஒன்றுலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போது இது எல்லாத்தையும் அவர் பண்ணணும். அந்த லீக்கேஜை குறைக்கணும். மின்சாரத்தை தானே தயாரிக்கிற வேலை பண்ணால், இந்த அதுதான் கமிஷன்றது. ஒரு யூனிட்டு 4 ரூபானா 9 ரூபா வாங்குறது. அதை எங்கே எவ்வளோ வரும் அவ்வளோ வரும். அதெல்லாம் வந்து நேர்மையான வழியில் பண்ணுங்கள். கட்சிக்கு நிதி வேணும்னா அதுக்கான வேலையை பண்ணுங்கள். ஆனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரேடியாக பகாசுரம் இது பண்ணிங்கன்னா இது. இன்னொன்று, மணல் கொள்ளை களிமண கொள்ளையை அனுமதிக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அதெல்லாம் அனுமதிச்சிங்கன்னா உங்களையும் திராவிட கட்சிகளோட அனுப்பிச்சிடுவாங்க. இவரையாவது நிரந்தர டிஜிபி போடுவாரா? இப்போ இருக்கிற நிரந்தர டிஜிபி தாங்க, HOPF தான். இவர் தொடர்ந்துன்னு அவர் முடிவு பண்ணாலும் அவர் 2 வருஷம் இருப்பார். 2 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை நாங்கள் பேனல் அனுப்புகிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னா அது ஓகே. அது எப்படின்னு தெரியல, கூட இருக்கிற ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் இப்படி தான் போகும். இதுதான் நிலைமை. ரைட்ண்ணே. கடன் ஆட்சியில் இருக்க பல குற்றச்சாட்டுகள் இருக்குண்ணே. மணல் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு, கேனர் அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு, இதெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. இவங்க திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் காவல்துறையாலோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ இந்த விஷயத்தில் கையில் எடுக்கவே இல்லை. விஜய் அவர்கள் இதை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குமா? விஜய் பழி வாங்குகிற எண்ணத்தோடு இல்லாமல் சட்டப்படி என்ன செய்யணுமோ அப்படின்ற மாதிரி கொண்டு போனார்னா அது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். காவல்துறை அதிகாரிகள் சில பேருடைய பேச்செல்லாம் கேட்கவே கூடாது, அவர் முடிவெடுக்கணும். அதெல்லாம் பண்ணார்னா என்ன நியாயமோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி போனார்னா கரெக்டாக இருக்கும். ரைட்ண்ணே. அதிமுக சைடில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. கிட்டத்தட்ட 110 தொகுதியில் வந்துட்டு டெபாசிட் இழந்திருக்காங்க. 28 தொகுதியில் கடந்த முறை இருந்த தொகுதியில் இழந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு மண்டலங்கிறது அதிமுக கோட்டை. அது எவ்வளோ பெரிய 2016 தேர்தலை ஒட்டி ரிசல்ட்டை ஒட்டிலாம் பார்க்கும்போது 11 மணி வரைக்கும் திமுக கோலோச்சி இருந்துட்டு இருந்தாங்க. கொங்கு மண்டலத்தோட ரிசல்ட் வந்தோன்னே அப்படியே அது அமுங்கி 12:30க்கு வந்து அம்மா அவர்கள் வின் பண்ணதாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கொங்கு மண்டலமும் இழந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறதுன்னு? விஜய் வந்து நான் முதல்ல சொன்னேன், அவங்க ஓட்டை பிரிப்பாங்க. விஜய்க்கு திமுகவை சார்ந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு பெரும்பாலும் விழவில்லை. இன்னும் கொஞ்சம் ஆய்வுலாம் பண்ண வேண்டியது. அதெல்லாம் பண்ணால் தெரியும். இப்போ வரைக்கும் நான் பார்த்தது அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு விழாதனாலே பல தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாணியம்பாடியெல்லாம் நெருங்கி வந்து தோக்குறாரு. வகாப்பும் அப்படிதான். வகாப்பு பாளையங்கோட்டையிலண்ணே. ஆமாம், அவர் ஜெயிச்சது காரணம் ஜெயிச்சுக்காரன். அப்போ அதில் என்னென்னா இஸ்லாமியர்கள் இவர்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் நாங்கள்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சு அதுலேயே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதை நம்பி இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாரம்பரியமான வாக்குகளாக அது இருக்குது. அப்போ அந்த வாக்குகளை நோக்கி நகர்ற வேலையை விஜய் பண்ணணும். ப்ளஸ்ஸு இவர் பிரித்த வாக்குகளில் வந்து பெரும்பாலும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்கு, வாக்கு பிரிஞ்சிருக்கு. ஒரு 1,00,000 ஓட்டு ஏடிஎம்கேக்கு இருக்குது. இதுக்கு டிஎம்கே கூட்டணிக்கு 75,000 இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 60,000, இங்கேருந்து ஒரு 40,000 பிரித்து இவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம். அதனால தான் கொங்குலாம் அடிபட்டது. அதே மாதிரி மதுரை
மதுரை முழுசும் வாஷ் அவுட்டு. அதில் மேலூரில் எப்படின்னு ஜெயிச்சாரு? எல்லாருமே சொன்ன அது நீங்கள் 3ஆ பிரியும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3ஆ பிரியும் போது யாராவது ஒருத்தர் லாபமாக இதில் என்ன வேணா நீங்கள் சொன்ன அதே ஒரு விஷயம் தான். திமுகவுடைய சார்பான இஸ்லாமியர்கள் யாருமே ஓட்டு போடலை, காங்கிரஸ் தான் ஓட்டு போடுறது. அது ஒரு காரணம். அது ஒரு முக்கிய காரணம். மேலூர் தொகுதியில் குறிப்பிட்ட சிதம்பரம், நாகப்பட்டினம், பாபநாசம், அதெல்லாம் காரணம் இதுதான். மேலூர் கூட இஸ்லாமியர்கள் டாமினேஷன் கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஆம்பூர், ராணிப்பேட்டை, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவர்கள் இது இஸ்லாமியர்கள் கொத்தாக திமுக தான் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இது. அவர்களை மனதை வெல்வதற்கான வேலையை பண்ணணும். இங்கே அந்த ஒரு இதை தான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு அந்த ஓட் பேங்கை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பிரிச்சிருக்காரு, மற்ற வாக்குகளும் பிரிஞ்சிருக்கு. வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிமுகன்ற அந்த இது வந்து இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது. அதை வந்து இப்போ இவர் பாமகவை ஆதரவாக கோருவதன் மூலம் கையில் எடுத்தாருன்னா பெரும் பாதிப்பு அதிமுக வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே காங்கிரஸ் இடதுசாரிகள் வந்துட்டாங்கன்னா திமுக ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ மிகப்பெரிய ஒரு கட்சியாக தாவேகா உருவெடுப்பான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் அவர் வந்து பண்ணணும். அதனால் சென்னை பார்த்திங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த நார்த் பெல்ட் ஃபுல்லாகவே திமுக கோட்டையில் 2 தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியும் அடிச்சிருக்காங்க. அதனால் பெரிய அளவில் எல்லாருக்கும் பாதிப்பு உண்டு பண்ணிட்டாங்க. ரைட்ண்ணே. 2வது ஒரு முதலமைச்சர் தோல்வி அடைஞ்சது நம்ம வெஸ்ட் பெங்காலில். மம்தா பானர்ஜி அவர்களும் மிகப்பெரிய லெவலில் தோல்வி, 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்கே குறிப்பாக இங்கேருந்து பார்க்குற வரைக்கும் நமக்கு இங்கே சோசியல் மீடியாவிலேயோ பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இந்துக்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க, முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதனால தான் மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சார்கள், பிஜேபி ஜெயிச்சிருக்குங்கிற ஒரு விஷயம். ஆனால் எல்லைப்புறத்தை வந்து கையாளுற விதத்தில் மம்தா பானர்ஜி ரொம்ப சொணக்கம் காட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுது. அதோடைய பிஜேபியோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே திமுக பண்ண மாதிரி தான் அங்கே அவங்க பண்ணாங்க. ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இருந்தது. வங்கப்பெண் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. நம்ம மொழியை அழிச்சிருவாங்க அப்படிலாம் கொண்டு போனாங்க. பிஜேபி இருக்கிற மாநிலம் மொழியை அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் இங்கே எப்படி ஒரு தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே தேசிய கட்சிகள் 2 மோதினதுனால வந்து அங்கே அவங்க இது எடுபடலை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு எஸ்ஐஆர் ஒரு பெரிய ஃபேக்டர். இங்கேயே எஸ்ஐஆர் பெரிய ஃபேக்டரு, அங்கேயும் எஸ்ஐஆர் அதோட பெருசாக ஒர்க் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அந்த எல்லைப்புற இது எல்லைகள் எல்லாம் அடைச்சதுடைய விளைவு. அப்புறம் இது மத்திய காவல் படையெல்லாம் சிஆர்பிஎஃப் இறக்குனதுனால தேர்தல் அமைதியாக நடந்தது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரு வெற்றியை, யாரும் எதிர்பாராத வெற்றியை பாஜக கொடுத்துருக்கு. இன்னொன்று 15 வருஷம் அங்கே எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 15 வருஷம் 20 வருஷம் கொடுக்குறது மாதிரி. இனிமேல் பிஜேபிக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு பெரு வெற்றி தான் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் அஸ்ஸாம் எடுத்துக்கிட்டாலும், பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டாலும், இங்கே எடுத்துக்கிட்டாலும் பிஜேபிக்கு தான் வெற்றி. 3 ஸ்டேட்டு. ரைட். பக்கத்தில் இருக்கிற கேரளாண்ணா, அதான் என்னோட இறுதி கேள்வியாக இருக்க போகுது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் இருக்க கையில் வச்சுருக்கிற ஒரே மாநிலம் கேரளா மட்டும்தான் இருந்தது. அதுலேயுமே இன்றைக்கி வந்து அவங்க தோல்வியை சந்திச்சிட்டாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அவங்க வரலாற்றிலே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜய் மீது அவர்கள் மீது இருந்த கோபம் கேரளாவில் பல மடங்கு விஷயத்தை காமிச்சு கொடுத்துருக்கு. பிஜேபியும் கணக்குகளை தொடங்கியிருக்காங்க, 3 என்று பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? மற்ற மாநிலங்களில் கட்சி மேலே இருக்கிற கோபத்தை தாண்டி முதல்வர்கள் மேலே இருக்கிற கோபம் 2 முதல்வர்களும் தோற்று போயிட்டாங்க, ஸ்டாலினும் மம்தாவும். ஆனால் இங்கே வந்து இவர் தப்பிச்சிக்கிட்டாரு. ஆனாலும் கடுமையான பலரும் தோற்று போயிட்டாங்க. ஆமாம், 18 அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க. இதுவரை காணாத தோல்வியை எப்பவுமே 75 பக்கத்தில் வருவாங்க, நெருக்கி இருக்கும். இவங்களும் எதிர்கட்சிக்கும் பலமாக கொடுப்பாங்க. இந்த தடவை 100 தாண்டிட்டாங்க, அவங்க 35 அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இந்த தடவை பெரிய அளவுக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பங்கு கேரளா ஃபுல்லாக பார்க்கல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க காங்கிரஸ் இது அது இன்னும் நாங்கள் மாற்றி மாற்றி வருவாங்க. ஆனால் சமீப காலமாக எம்பி தொகுதியை அவங்கதே தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பாஜக வேறு கால் வச்சிருக்கு. 2 சீட்டு இந்த தடவை பாஜக எம்எல்ஏ சீட்டு வேறு ஜெயிச்சிருக்கு. 3 2 இருந்தது. அப்புறம் அதனால் பாஜகவும் கால் ஊனி இருக்குது. இது எல்லாம் காரணம்னா இடதுசாரிகள் அவருடைய வழக்கமான பாணியை விட்டு ஒரு முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி நடந்து கொண்டதும், பினராயி விஜயன் அவருடைய குடும்பத்தினர் மேலே வந்த விஷயங்கள், அவர் மருமகன் தான் கட்சியில் எல்லான்ற மாதிரி வந்தது. எல்லா இடத்துலையும் மருமகனால் தான் பிரச்சனை. இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு கெட்ட பேர். கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது, மூத்த தலைவர்ன்றதுனால ஓடிட்டு இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. ஆனால் அதே மாதிரி பாண்டிச்சேரியில்
அவரே கண்டினியூ பண்ணுறாரு. ஈஸியாக அவங்க ஜெயிக்கிறாங்க. தாவேகா 2 எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆமாம், சில எண்ணிக்கை தொடங்குவாங்க. தொடங்குவாங்கன்னு 2 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. கூட இருந்து பிரிஞ்சு போன கட்சியும் ஜெயிச்சிட்டாங்க. இருந்திருந்தா 3 இருந்திருக்கும். இது இல்லாமல் அவர்களுக்கு பெரும்பான்மை 17 தொகுதியும் சாதாரணமாக கிடைச்சிச்சு. ஆமாம், அந்த இவரும் ஜெயிச்சிட்டாரு. அவர் பேருனா சார்லஸ் மார்டின். சார்லஸ், அவரும் 2 ஜெயிச்சிருக்காரு. அதனால் அதிமுக 1 ஈஸியாக அவங்க கூட்டணி ஆச்சு அமைங்கிறது மீண்டும் கண்டினியூ ஆகுது. அங்கே என்டிஏ கூட்டணி ஆச்சு. ரைட்டா, இப்போ தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக பேசுவோம். நாளைக்கு என்னென்ன பரபரப்பு வருதுன்னு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாகவே பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் காத்தீங்க.